சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ரீயூனியன் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சிஎஸ்கேவின் ரீயூனியன் குறித்த கூடுதல் விவரங்களை அளிக்கலாம். வணக்கம் அஸ்வினி. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரோட் 26 மெகா ரசிகர் திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது. 19வது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி வருகிற 28ஆம் தேதி தொடங்கி மே மாதம் 31ஆம் தேதி இந்தியாவில் பல நகரங்களில் நடைபெற இருக்கிறது. இதில் 5 முறை சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தனது முதலாவது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வரும் 30ஆம் தேதி கவுஹாத்தியில் இருக்கக்கூடிய மைதானத்தில் சந்திக்கிறது. குறிப்பாக சென்னை அணியின் முதல் உள்ளூர் போட்டி சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மைதானத்தில் ஏப்ரல் 3ஆம் தேதி கிங்ஸ் 11 பஞ்சாபை உடன் மோதுகிறது. குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களை உற்சாகப்படுத்த முதல் முறையாக ரோட் 26 மெகா ரசிகர் திருவிழா சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சி மாலை 4:30 மணிக்கு தொடங்கி இன்று இரவு 9 மணி வரை தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடிய முன்னாள் வீரர்களான சுரேஷ் ரெய்னா, மேத்யூ ஐடேன், முரளி விஜய், பத்ரிநாத் ஆகியோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது இருக்கக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்களுடன் முன்னாள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வீரர்கள் இந்த கிரிக்கெட் போட்டி என்பது நடைபெற இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய வீரர்களாக இருக்கக்கூடிய ருத்ராஜ் கோயர், எம்.எஸ். தோனி, சஞ்சய் சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, சஃபத் கான், சிவம் துபே, அலில் அகமது, நூர் அகமது போன்ற வீரர்கள் தற்போது சென்னை சூப்பர் வீரர்களாக இருக்கிறார்கள். இவர்களுடன் பழைய வீரர்கள் இந்த போட்டி என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த போட்டிகள் மிகப்பெரிய பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில சென்னை சூப்பர் கிங்ஸுடைய ரசிகர்கள் உற்சாகம் ஆஸ்கார் விருது வென்ற இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுடைய இசை நிகழ்ச்சியும் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த இசை நிகழ்ச்சி 90 நிமிடங்கள் தொடர்ச்சியாக இந்த இசை நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த ரசிகருடைய நிகழ்ச்சி என்பது சென்னை ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. சேப்பாக்கம் முழுவதுமாகவே சென்னை ரசிகர்களுடைய ஆரவாரம் தொடர்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ச்சியாக 9 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது ரசிகர்களுக்கு ஒரு விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். சிஎஸ்கேயோட ரீயூனியன் சார், எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாரும் வந்திருக்கோம். என்ன ஒன்று, இந்த மேட்ச் வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். தலை எந்த டீம் ஆடுவார்னு தெரியல. இன்னைக்கு அதான் பார்க்க போறோமே, ஓஜி டீமா நியூ டீமா, எந்த டீம்ல விளையாடலாமோ தலை டீம் தான் நீ சப்போர்ட். நாங்க பழைய பிளேயர் எல்லாமே இருக்காங்க, அதிரடி விளையாடக்கூடியவர்களா இருக்காங்க. நீங்க எந்த முக்கியமா டோனி டீமுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணா கூட அந்த சைடுல யாரு வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்க? சிஎஸ்கே தான் ஜெயிக்க போகுது. எப்படி பார்த்தாலுமே பழைய டீமா புது டீமா அப்படின்னு பார்க்கும்போது எந்த டீம் ஜெயிச்சாலும் சிஎஸ்கே தானே. ஆக்சுவலி இன்னைக்கு மேட்ச் டே கூட கிடையாது, ஜஸ்ட் ஒரு இனாகிரேஷன் மாதிரி. பட் பார்த்துருப்பீங்க கிரௌட் எல்லாம், சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன் கிரேஸ் பார்த்தா தெரியும். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது உள்ளே போகிறது நினைக்கும் போது. ப்ளஸ் ஓஜி பிளேயர்ஸ்லாம் வராங்க, ஏஆர் ரஹ்மானோட கான்சர்ட், எவ்ரிதிங் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ளஸ் டிக்கெட்ஸும் லோவாக சேல் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டிக்கெட்ஸ் எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. அதை தள்ளி இன்னும் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் ஆன்லைனில் இருக்குது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். நியூ ஜென்ரேஷன், பிகாஸ் நம்ம சிஎஸ்கே என்ன நினச்சிருப்போம்னா டோனியோட சிஎஸ்கே முடிச்சிட்டேன்னு எல்லாரும் அப்படி தான் நினச்சிருப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஜென்ரேஷன் பக்காவாக ஒரு டீம் ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நினைக்கும் போது இந்த டீம் ஓல்டு பிளேஸ் கூட விளையாடும் போது இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது பார்க்க ஒரு நல்ல கண்டிப்பாக கிக்காக இருக்கும் சார், செம்மையாக இருக்கும். பசங்க எல்லாம் வந்து சிஎஸ்கே அகாடமியில் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் இங்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம். ஆக்சுவலாக ரோர் மேட்ச் வந்து எங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா பழைய பிளேயர்ஸும் சரி இப்போ இருக்க பிளேயர்ஸும் சரி கொலாபரேட் பண்ணி ஆடும்போது எங்களுக்கும் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதும். அண்ட் பிச் ஃபுல்லாக எல்லோவாக பார்க்கும்போது அதுவும் வந்து எங்களுக்கு வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் சின்ன தலை வராரு, சின்ன தலையும் வந்துட்டு ஆட போறாங்கன்னு நினைக்கும் போதே எங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்டா இருக்குது. கூடவே ஜட்டு வேற ஆடுறாரு, அண்ட் ஹைடன் எல்லாருமே வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். லெட்ஸ் பார்க்கலாம். இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் ப்ரோ. மேட்ச் பாதி பேர் டிக்கெட் கிடைக்காது, இது மூலியமா வந்து நிறைய பேர் பார்க்கலாம். நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் மேனேஜ்மெண்ட். ஆனால் டிக்கெட் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஒரு 2000 ரூபான்னு ரொம்ப அதிகமாக இருக்கு. மற்ற ஃப்ரான்ச்சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு இது பண்ணுறாங்க டிக்கெட்டு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் டிக்கெட் ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்கலாம். ஓஜி பிளேயர்ஸ்லாம் இப்போ பிராவோ, ஐடின்னு அவங்களாம் வேறு டீமில் கோச்சாக இருக்காங்க, இருந்தாலும் இந்த டீமுக்கு வந்து அவ்வளோ விளையாடுறாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எதிர்பார்ப்பேன். சிஎஸ்கே ரோ 2026 நடக்குது. ஓஜி பிளேயர்ஸ், நம்ம கரண்ட் பிளேயர்ஸ்லாம் வராங்க. 2026 ஸ்குவாட் வந்து கொஞ்சம் இப்போ நல்லா புதுசாக இது கொண்டு வந்திருக்காங்க, ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஓஜி பிளேயர்ஸ் லைக் மேத்யூ ஹெய்டன்,
நம்ம சுரேஷ் ரெய்னா வராரு, மைக்கேல் ஹசி ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. பாப்போம் ஆடுவாரா என்னன்ட்டு. ஃபிளமிங் ஆடுவாரா நாங்கள் வெயிட் பண்ணிருக்கோம். அது போக ஏஆர் ரஹ்மான் கான்செப்ட் வேறு இருக்குன்றாங்க. டபுள் டமாக்கா தான், அது ஒரு 90 மினிட்ஸ் போகுன்றாங்க. அது மாதிரி ஓஜி பிளேயர்ஸ் வர்சஸ் கரண்ட் பிளேயர் ஸ்குவாட் ஃப்ரெண்ட்லி மேட்ச் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ சுரேஷ் ரெய்னாலாம் லைக் அந்த 2017-18 அப்புறம் அந்த ஸ்குவாடில் நல்லா இதாக பண்ணிட்டு இருந்தாங்க. 11லேருந்து அவர் இந்த ஹையஸ்ட் ரன்ஸ் கெட்டர்ஸ், ஆரஞ்ச் கேப்லாம் நல்லா வாங்கிட்டு இருந்தார். மிடில் ஆர்டர் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தார். அவர் இப்போ நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இன்னைக்கு ஓஜி சிஎஸ்கே டீமுக்கும் கரண்ட் சிஎஸ்கே டீமுக்கும் போட்டி நடக்குது. இன்னைக்கு மரண வெயிட்டிங் என்ன பண்றோம்னா, சிஎஸ்கேல ரெய்னா வந்து விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. ரெய்னாவோட மேட்சை பார்க்கறதுக்காக இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தோனியே வந்து பழைய பிளேயருக்காக தான் விளையாடுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவர் வந்து முன்ன இருந்தே அவர் தான் வந்து சிஎஸ்கே வந்து ஒரு அப்படியே மெருகேற்றி வந்துட்டு இருக்காரு. அதனால இந்த பழைய டீமுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்ணுவாருங்கிற ஒரு இது இருக்கு. எப்போயுமே நம்ம ரெய்னா சின்ன தலை பிளஸ் தலை ரெண்டும் சேர்ந்து ஆடினாதான் சிஎஸ்கே வெயிட்டே.